ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறவிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திருவாவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அன்பு நிறைந்த ஆன்மீக அன்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த விசேஷமான பதிவிற்குள் நுழையும் முன்பாக அடியவர்களின் துயர் துடைக்கும் அந்த சிவகுமாரனை கருணைக்கடலாம் முருகப்பெருமானை மனதார தியானித்துவிட்டு நமது உரையை தொடங்குவோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஆட்கொள்ளும் திருச்செந்தூர் வடிவேலனே போற்றி. உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் மங்களகரமானதாகவே அமையப் போகிறது. நன்மைகள் மட்டுமே உங்களை சூழும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். பொதுவாகவே கடகராசியில் பிறந்தவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் குறுக்கிட்டாலும் அவற்றை எதிர்த்து நின்று வெற்றி வாகை சூடும் வல்லமை கொண்டவர்கள். இருப்பினும் இவர்களிடம் ஒரு தனித்துவம் உண்டு. தங்கள் மனதில் இருக்கும் ரகசியங்களையோ அல்லது திட்டங்களையோ அத்தனை எளிதில் பிறரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இவர்களுடைய அன்பு, சினம், தோழமை என அனைத்து உணர்ச்சிகளுமே மிக ஆழமானவை. ஒருவரிடம் இவர்கள் பற்று வைத்துவிட்டால் அந்த உறவின் மேன்மைக்காக தங்களையே அர்ப்பணிக்க தயங்காத தியாக உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள். வாழ்க்கை பயணத்தில் எத்தனை முட்டுக்கட்டைகள் வந்தாலும் தனது விடாமுயற்சி என்கிற ஆயுதத்தால் இமயத்தை தொடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். மற்றவர்கள் இது நம்மால் சாத்தியமில்லை என்று பின்வாங்கும் சவாலான வேலைகளை கூட மிகச் சரியான திட்டமிடலோடும் பொறுமையோடும் கையாண்டு அதில் சாதனை படைப்பதில் இவர்கள் வல்லுநர்கள். நட்பிற்கு இவர்கள் அளிக்கும் மதிப்பிற்கு ஈடு இணையே இல்லை. நண்பர்களுக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவார்கள். சொந்த வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனதிடம் இவர்களுக்கு உண்டு. ஆனால் தன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் துடித்து போய் முதலில் நிற்பார்கள். மற்றவர்களுக்கு உதவும் அந்த பரந்த மனப்பான்மைதான் கடகராசிக்காரர்களின் மிகப்பெரிய அடையாளமாகும். இத்தகைய உன்னத குணங்களை கொண்ட கடகராசி நேயர்களே, தற்சமயம் உங்கள் நலம் எப்படி இருக்கிறது? அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீர்களா? இந்த கேள்வியை நான் கேட்கும் போதே உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய வேதனை எழுவதை என்னால் உணர முடிகிறது. என்னங்க நீங்க இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியா? மன உளைச்சலும் கவலைகளும் எங்களை வாட்டி வதைக்கும் போது நாங்கள் எப்படி நலமாக இருக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு காலத்தை கழித்து கொண்டிருக்கும் எங்களுக்கு இது ஒரு வேடிக்கையாக தெரிகிறது என்று நீங்கள் நினைப்பது எனக்கு துல்லியமாக புரிகிறது. இருப்பினும் கடகராசி அன்பர்களே, மன வலிமையை இழக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் இதுவரை நிலவிய அந்த போராட்டமான சூழல்களும் காரிருள் போன்ற துயரங்களும் இனி மெல்ல மெல்ல விடைபெறப் போகின்றன. உங்களுடைய நீண்டகால கனவுகளும் நிறைவேறாத ஆசைகளும் ஒவ்வொன்றாக நனவாகும் காலம் கனிந்துவிட்டது. குறிப்பாக சொல்ல போனால் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த திருமண பேச்சுக்கள் இனி சுபமாக முடியும். புத்திர பாக்கியம் வேண்டி தவம் இருக்கும் தம்பதியினருக்கு மழலை செல்வம் கிட்டும் யோகம் உண்டாகும். அது மட்டுமின்றி பூர்வீக சொத்து விவகாரங்களில் நிலவி வந்த நீதிமன்ற வழக்குகள் மற்றும் சட்ட சிக்கல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எவ்வித தடையுமின்றி உங்கள் வசமாகும். மற்றொரு முக்கியமான மாற்றம் என்னவென்றால், உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் உதாசீனப்படுத்திய உறவினர்களும் நண்பர்களும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களை தேடி வரக்கூடிய காலம் இது. இந்த வீடியோ தொகுப்பானது கடகராசினருக்கான ஒரு முழுமையான வழிகாட்டியாகும். இன்று நாம் எதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் என்றால், கடகராசிக்கு நிகழவிருக்கும் இந்த சனி பெயர்ச்சி எத்தகைய நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறது, அதே சமயம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எவை, உறவுகளை கையாளும் விதம் எப்படி இருக்க வேண்டும், யாரை நம்பலாம், யாரை தவிர்க்க வேண்டும், உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகள் என்ன, இவை அனைத்தையும் ஆழமாக அலசப் போகிறோம். இவ்வுலகில் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே நம் விருப்பம். எனக்கு எப்போது நல்ல காலம் பிறக்கும் என்று ஏங்குபவர்களுக்கு இந்த தகவல்கள் ஒரு பெரும் மருந்தாக அமையும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு தகுந்த வழிகாட்டியின் ஆலோசனையோடு நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியும் தோல்வியடையாது. இன்றைய காலகட்டத்தில் பலரும் தொழிலில் தேக்கம், உறவுகளில் கசப்பு, போதிய வருமானமின்மை என மனவேதனையில் தவிக்கிறார்கள். நம்முடைய இன்னல்கள் அனைத்தும் நீங்கி இன்பம் பெருக வேண்டும் என்றால்
அது அந்த எல்லாம் வல்ல ஈசனின் அருளால் மட்டுமே சாத்தியம். அந்த பரம்பொருள் பல வடிவங்களில் நமக்கு அருளுகிறார். அதில் ஒரு வடிவம்தான் சனி பகவான். அவர் நம்மை தண்டிக்க வருவதில்லை, மாறாக நம்மிடம் இருக்கும் தவறுகளை களைந்து நம்மை செதுக்கவே அவர் வருகிறார். ஒரு வாகனத்தை பழுது பார்த்து சீரமைப்பது போல நம் வாழ்வை செம்மைப்படுத்தவே சனி பகவானின் பார்வை அமைகிறது. கடந்த காலங்களில் கடகராசியினரை பலர் ஏமாற்றி வேதனைப்பட வைத்திருக்கலாம். ஆனால் இப்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆவதால் அஷ்டம சனியின் தாக்கம் முழுமையாக விலகுகிறது. இனி உங்களை வஞ்சித்தவர்கள் தாமாகவே உங்கள் பாதையிலிருந்து விலகிச் செல்வார்கள். உங்கள் உணர்வுகளுக்கு மற்றவர்கள் மதிப்பளிக்கும் ஒரு பொற்காலம் இது. நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்கள் அனைத்தும் இனி செயல் வடிவம் பெறும். இங்கே ஒரு ரகசியத்தை பகிர விரும்புகிறேன். பரிகாரங்களை ரகசியமாக செய்யாதீர்கள். சில நற்காரியங்களை 4 பேருக்கு தெரியும்படி செய்வதில் தவறில்லை. உங்கள் உறவுகளை சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அவ்வப்போது சற்று சிரமப்படுவது போல காட்டிக்கொள்ளுங்கள். அனைவரையும் குருட்டுத்தனமாக நம்பிவிடாதீர்கள். சில நேரங்களில் ஏமாந்தவர் போல நடிப்பது உங்களை பாதுகாக்கும். மனித மனங்களின் இயல்பை புரிந்து கொள்ளவே நமது இதிகாசங்கள் உதவுகின்றன. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. ஆனால் உங்களை சுற்றியுள்ள சில உறவுகள் மூலம் மனச்சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் யாரிடம் அதிக பற்று வைத்திருக்கிறீர்களோ அங்கிருந்துதான் சோதனைகள் வரும். எனவே எச்சரிக்கை அவசியம். தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுங்கள். மனமுருகி 5 முறை பிரார்த்தனை செய்யுங்கள். இயன்றால் தோப்பு கர்ணமிட்டு வணங்குங்கள். சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்கள் மனக்குறைகள் அனைத்தையும் அந்த அனுமனிடம் முறையிடுங்கள். எனக்கு சரியான ஞானத்தையும் மனத்திடத்தையும் வீரத்தையும் அருள்வாய் என்று பிரார்த்தியுங்கள். உங்கள் பலவீனங்களை பயன்படுத்தி உங்களை வீழ்த்த நினைக்கும் கூட்டத்திடமிருந்து விடுபட ஆஞ்சநேயர் வழிபாடு மிக அவசியம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து வளங்களையும் அள்ளித்தரப் போகிறது. உங்கள் வாழ்க்கை இனி வசந்தமாக மாறப்போகிறது. உண்மையில் இந்த உலகில் மிகப்பெரிய செல்வந்தர் யார்? பெட்டகம் நிறைய பணம் வைத்திருப்பவரா? அல்லது பிடித்த உணவை உண்டு பிடித்தவர்களுடன் நேரத்தை செலவிடுபவரா? அவர்கள் யாரும் இல்லை. எந்த ஒரு மனிதன் நோயற்ற வாழ்வை பெற்று மன அமைதியுடன் நிம்மதியான உறக்கத்தை பெறுகிறானோ அவனே உண்மையான கோடீஸ்வரன். அத்தகைய மன நிம்மதி என்கிற பெரும் யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகிறது. இனி உங்கள் அகராதியில் கவலை, கண்ணீர் போன்ற சொற்களுக்கு இடமில்லை. மனப்பாரம் குறைந்து உற்சாகமான வாழ்வை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த சனிப்பெயர்ச்சியால் ஏற்பட போகும் கூடுதல் மாற்றங்கள் இதோ. நீண்டகால தடைகள் பனி போல விலகும். துயரங்கள் நீங்கி மகிழ்ச்சி பொங்கும். உழைப்பிற்கேற்ற ஊதியமும் அங்கீகாரமும் கிட்டும். மன உறுதியும் பொறுமையும் மேலோங்கும். உத்தியோகத்தில் நிலையான சூழல் ஏற்படும். அரசு அல்லது தனியார் துறையில் உங்கள் திறமைக்கு மதிப்பும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். தேவையற்ற விரய செலவுகள் கட்டுப்படும். சேமிப்பு உயரும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். அரசு மற்றும் சட்ட ரீதியான விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். பழைய பகைகள் மறைந்து சுமூகமான உறவு மலரும். மன அழுத்தம் நீங்கி குடும்பத்தில் உங்கள் சொல் செல்வாக்கு பெறும். வாழ்க்கை தந்த பாடங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பக்குவம் கிடைக்கும். உங்கள் குறைகளை நீங்களே உணர்ந்து எதிர்காலத்தை செம்மையாக வடிவமைப்பீர்கள். சொத்து மற்றும் பூமி சேர்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருப்பது இயல்பு. ஆனால் அந்த இலக்கை அடைய வெறும் கனவு மட்டும் போதாது. விடாமுயற்சியும் சரியான திட்டமிடலும் அவசியம். 16 பேறுகளையும் பெற்று வாழ வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம். செல்வம், புகழ் தேடி ஓடினாலும் வாழ்க்கையை ரசித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக கடகராசி பெண்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் சந்தர்ப்பங்கள் அமையும். அடுத்தவர் விவகாரங்களில் தலையிடாமல் உங்கள் கடமையில் மட்டும் கவனம் செலுத்துவது நலம் தரும். கலைஞர்களுக்கு தகுந்த கௌரவமும் புகழும் தேடி வரும். உயர் அதிகாரிகளிடமிருந்து நற்செய்திகள் வரும். பயணங்கள் மூலம் லாபம் அதிகரிக்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு படிப்படியான உயர்வு கிடைக்கும். தொண்டர்களின் பலம் கூடும். புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் கைகூடும். மாணவ செல்வங்கள் மட்டும் கல்வியில் கூடுதல் அக்கறை காட்ட வேண்டும். ஐயங்கள் இருந்தால் ஆசிரியர்களிடம்
கேட்டு தெளிவு பெறுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். இறுதியாக ஒரு எளிய பரிகாரம். உங்கள் வாழ்வில் மென்மேலும் நன்மைகள் பெருக உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள பார்வைத்திறன் சவால் கொண்ட குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்யுங்கள். இதற்கு பெரிய தொகை தேவையில்லை. ஒரு எழுதுகோலோ அல்லது ஒருவேளை உணவோ வழங்கினால் கூட போதும். அந்த குழந்தைகளின் ஆசி உங்கள் கர்ம வினைகளை போக்கி வாழ்வை சொர்க்கமாக்கும். நல்லதே நடக்கும். நன்மைகள் மட்டுமே சூழட்டும். நன்றி, வணக்கம்.